LILSCOவுடன் தாக்கம் புரிந்து BA தருகின்றது. LILSCOவுடைய தொழிற்பாடு வளமையாக நிறைய பேப்பர்ல அந்த கேள்வி தொடர்ச்சியா வாரது. அந்த கருவிக்குரிய தொழிற்பாடு தெரியும். என்னென்ன பகுதிகள தொழிற்படும் அதோட அதாவது ஆல்டிஹைட் கீட்டோன் தொகுதிகள் கார்பனைல் சேர்வைகளுடன் தொழிற்படும். LILSCO லித்தியம் அலுமினியம் ஹைட்ரஜன் H+H2O கார்பனைல் சேர்வைகளுடன் தொழிற்பட்டால் ஹைட்ரஜன் ஏற்றல் மாற்று. இதெல்லாம் ஞாபகப்படுத்தி வச்சுக்கணும். சோதனை பெறுவதற்குரிய தொழிற்பாடு. அடுத்தது இது C டபுள் பொண்டோ ஒரு பக்கம் மைனஸ் இருக்கிற தொகுதி, அதாவது நைட்ரஜன் ஆக்சிஜன் ஏலைட் இந்த தொகுதிகள் இணைகிறது. இந்த தொகுதிகளுக்கும் LILSCO சேர்த்தம் என்றால் அங்க ஆக்சிஜன் அகற்றப்பட்ட ஹைட்ரஜன் ஏறும் CH2 இப்படி தொகுதியாக மாற்றமடையும். ஓகே, அந்த தொழிற்பாடு எழுதுறீங்க. இந்த தொழிற்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி B என்ற சேர்வையை உருவாக்கும். A யிலும் B மூலத்தன்மை கூடிய கார வலிமை கூடிய கார வலிமைக்குரிய விளக்கம் தெரியும். கார வலிமை நைட்ரஜன் கொண்ட சேர்வைகளுக்கான கார வலிமை அமைன்கள் அமோனியா அனிலின் பென்சின் NH2 அடுத்து ஏமைட் RC டபுள் பொண்டோ NH2 இப்படி கார வலிமை குறையும். அடுத்தது B ஆனது எண்ணெய் சைவனுக்கு 5 பாகத்தில் B ஆனது எண்ணெய் நோட்டு ஐதான எச்சிலுடன் பரிகரிக்கும் போது B ஆனது N2 ஆகி வெளியிடும். ரைட், எண்ணெய் NH2 ஐதான HCl எண்ணெய் நோட்டு ஐதான HCl. இது பென்சின் NH2 தொகுதியாக இருந்தால் சைவனுக்கு 5 பாகசிய போடக்குள்ள இது தொழிற்பட்டால் இந்த சோதனை பொருள் பென்சின் N2Cl மாறும். N2 கேஸ் வெளியேறாது. சைவரோட 5 பாகசியில் உறுதியான. ஆனா ஒரு RNH2 ஆக இருந்தால் சைவரோட 5 பாகசியன் போட்டு இந்த கலவையை போட்டாலும் அது ROH ஆக மாறும். N2 கேஸ் வெளியே உறுதி இல்லை. அட்கைல் இரசோனியம் அயன் உறுதி இல்லை. ஆனா பென்சின் இரசோனியம் அயன் உறுதியான 5 பாகசிக்கு உட்பட்ட வெப்பநிலையில உறுதியான. இது எந்த வெப்பநிலையிலும் உறுதியற்றது. அப்ப இடைநிலையாக இங்கேயும் N2+Cl- என்ற ஒரு அட்கைல் இரசோனியம் அயன் உருவாகும். இது உறுதியற்றதாகவே ஆல்கஹாலா மாறும். ஓகே, N2 கேஸ் வெளியே. அப்ப அந்த விஷயம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. பென்சின் NH2 இல்ல, அங்க ஒரு RNH2 தொகுதி இருக்கின்றது. ரைட், தொடர்ந்து ஏகமபி ஆகிய இரண்டும் அமோனியம் சேர் AgNO3 தாக்கம் புரிந்து உள்படிவுகளை தரும். அப்ப ஏகமபி இரண்டும் அமோனியம் சேர் AgNO3 உடன் தாக்கம் அடைந்து NH3 AgNO3 உடன் தாக்கம் அடைந்து உள்படிவுகளை தரும். இதுல வெள்ளை நிற உள்படிவை உருவாக்கும். ஒரு ஆல்டிஹைட் சேர்வை என்று காணப்படுமாக இருந்தால் அது NH3 AgNO3 தொழிற்படும் போது Ag வெள்ளியாடி பெறப்படும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது உள்படிவு ஒன்று பெறப்படும். உள்படிவு ஒன்று பெறப்பட்டால் இது வெள்ளியாடி கிடைக்கின்றது. உள்படிவு ஒன்று பெறப்பட்டால் C�BC காணப்பட்டால் இதுக்கு நாம NH3 AgNO3 சேர்த்தால் ஒரு வெள்ளை நிற உள்படிவு ஒன்று தோன்றும். C�BC என்ற ஒரு வெள்ளை நிற உள்படிவு உருவாகும். ரைட், இந்த தொழிற்பாடுகளை சொல்லிருக்கு. இந்த தொழிற்பாடுகளை அடிப்படையாக வச்சு இந்த கேள்விக்கு நீங்க விடைய யோசிக்கலாம். ரைட், இப்ப பார்ப்போம் படிப்படியாக. ஒவ்வொரு ஆன்சர்ல இருந்து என்னென்ன தொழிற்பாடுகள் இருக்கணும். ஏக்குரிய தொழிற்பாடு தனியே எடுக்கும். ஏக்குரிய தொழிற்பாட்டை தனியே எடுக்கும். ஏ தொழிற்பாடு முதலாவது லித்தியம் அலுமினியம் ஹைட்ரஜனுடன் தாக்கம் அடையும். தாக்கம் அடைந்து B என்ற விளைவை உருவாக்கும். இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது ஆன்சர்ல LILSCOவுடன் தொழிற்படக்கூடிய தொகுதி இருக்கின்றது. இரண்டாவது ஆன்சர்ல இங்க இருக்கு. மூன்றாவது ஆன்சர்ல இங்க இருக்கு. நாலாவது ஆன்சர்ல LILSCOவோட தொழிற்பாடு இல்லை. அப்ப நாலாவது வராது. முதலாவது ஆன்சர் கட்டமைப்பு ஓகே, இரண்டாவதும் சரி, மூன்றாவதும் சரி, நாலாவது ஆன்சர் இங்க வராது. LILSCOவோட தொழிற்பாடு இல்லை, தொழிற்படக்கூடிய தொகுதி இல்லை. இந்த ரெண்டு தொகுதியும் அங்க இல்லை. அடுத்தது அஞ்சாவது ஆன்சர், அதுவும் சரி. அப்ப ஏ தொழிற்படும். ஏக்கு சாத்தியமானது, நாலாவது வராது. அடுத்து இரண்டாவது விளக்கம். இதுல உருவாகிற B ஆனது ஏகமபி என்ற இரண்டு சேர்வைகள் அமோனியம் சேர் AgNO3 தாக்கம் அடைய விடப்படுகிறது. ஏக்கு தான் தொழிற்பாடை பார்க்கிறோம். அப்ப NH3 AgNO3 ஒரு உள்படிவை உருவாக்குறது. அதை பார்ப்போம். இதுல தரப்பட்ட கட்டமைப்புகள் பாருங்க. அதாவது C�BC இருக்கிற தொகுதி முதலாவதுல இருக்கின்றது
இரண்டாவது தொகுதியில இல்ல, மூன்றாவது தொகுதியில இல்ல, நாலாவது தொகுதியில ஏற்கனவே ரிஜெக்ட் பண்ணிருக்கிறோம், அதுல இருக்குது ரிஜெக்ட் பண்ணிருக்கிறோம், அஞ்சாவது தொகுதியில அதுலயும் இல்ல. ஆகவே இங்க NH3AgNO3 சேர்க்கும் போது ஒரு உள்படி உருவாகுது, அதாவது ஒரு வெள்ளைங்கிற உள்படி உருவாக்குற பகுதி C111CH என்ற தொகுதிக்கு NH3AgNO3 போட வெள்ளை உள்படி வரும். ஆகவே இதுல ஆன்சர்ல இருக்கிறது ரெண்டுக்கும் சரியாக A பொருந்துறது முதலாவது ஆன்சர். நீங்க B விளை வரும் என்று எழுதி கொண்டு B குறிய இயல்பு வச்சு யோசிக்கலாம், அப்படி யோசிச்சு போன டைம் எடுக்கும். அப்ப இந்த கேள்விக்கு நேரடியாக முதல் சொல்லப்பட்டிருக்கிற கருவிகளுக்குரிய தொழிற்பாளர் நீட்டா அடுங்க எடுத்துட்டு A மூலக்கூறு சம்பந்தமா தான கேட்டிருக்கிறது, B மூலக்கூறுன்றது A மூலக்கூறு தாக்கம் அடைந்து உருவாது, அதை எழுத தேவையில்லை. அப்ப A மூலக்கூறுக்கு சாத்தியமானது எல்லாம் சரியா பொருந்துதா சொல்லப்பட்ட விஷயம் பாருங்க. முதலாவது சொல்லப்பட்ட A மூலக்கூறு சொல்லப்பட்ட விஷயம் LiAlH கூடம் தொழிற்படும் அப்படின்னா பாப்போம். LiAlH கூடம் தொழிற்படும்னா ஆல்டிகைட் கீட்டோன் C டபுள் பாண்ட் உருவாக்க மைனஸ் இருக்கிற தொகுதி, அதுல நாலாவது ஆன்சர் வராது, அந்த ரெண்டு தொகுதியும் அங்க இல்ல, அப்ப நாலாவது ஆன்சர் வராது, பொருத்தம் இல்லை. அடுத்தது இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது ஏக்கு சொல்லப்பட்ட விஷயத்தை பாருங்க. பிஏ பார்த்துட்டு அப்படி டைம் வேஸ்ட் பண்ணாம அவருக்கு அந்த இடத்துல ஏக்கு சொல்லப்பட்ட விஷயத்தை பாருங்க. அதாவது NH3AgNO3 சேர்க்கப்பட்டால் NH3AgNO3 சேர்க்கப்பட்டால் ஒரு உள்படி உருவாகுது. உள்படியை உருவாக்குவது தனி, அங்க வெள்ளியாடி பெறப்படும், இங்க உள்படி ஒன்று பெறப்படும், C111CH வரக்கூடிய. அப்ப இருக்கிற பகுதிக்குள்ள பாருங்க, முதலாவதுல C111CH அமில அட்கைன் தொகுதி இருக்கிறது, நாலாவதுல இங்க இருக்கு. ஆகவே ரெண்டுக்கும் சரியா பொருந்துறது, ஏக்கு மிக பொருத்தமானது, ரெண்டு தாக்கத்திலையும் சரியா ஏக்கு சரியா பொருந்துறது முதலாவது ஆன்சர். முதலாவது ஆன்சருக்குரிய கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா இதுல சொல்லப்பட்ட விளக்கம் எல்லாம் சரியா பொருந்தும். ஆகவே பென்சின் CONH2, அடுத்தது CH2 C111CH இப்படி எடுக்கலாம். மேலதிகமான விளக்கம் தேவை என்றால் நீங்க இது சரியா புலையா எடுத்து பார்க்கறதுக்கு தொடர்ச்சியா இதுல இருந்து B உருவாக்கி B குரிய இயல்பை வச்சு எழுதி கொண்டு போகலாம். நான் A குரிய ரெண்டு இயல்பையும் வச்சு உங்களுக்கு விடை எடுத்து காட்டுங்க. ஓகே, அடுத்தது 28வது கேள்வி. அடுத்த 28வது எம்சி இத பாப்போம். 28வது கேள்வியும் வலிமையாக ஒரு தாக்கம் தரப்பட்டு விளைவு கேட்கிறது. CH3CHO அசட்டல்டிகைட் கார ஊடகம் சேர்க்கப்பட்ட நமக்கு தெரியும். அல்டிகைட் தொகுதி ஒன்று அல்லது கீட்டோன் தொகுதி ஒன்று கார ஊடகம் சேர்க்கப்பட்டால் ஒரு ஒடுக்கல் தாக்கத்துக்குரிய விளைவு, ஒடுக்கல் தாக்கம் அடையும் கார ஊடகத்துக்கு. புறவு அதுக்கு H+ சேர்க்கப்பட்டால் அந்த இணைந்த ஒடுக்கல் தாக்கல் விளைவுல நீர் அகற்றப்படும். அதுபோல CH3MgBr H+ ஊடகம் சேர்க்கப்பட்ட விளைவு அதெல்லாம் பாஸ் ரைட். அப்ப அசட்டல்டிகைட் CH3C∆H இது கார ஊடகத்துல ஒடுக்கல் தாக்கம் அடையும். ஒடுக்கல் தாக்கம் இதர விளைவு. இந்த தாக்கத்துல அல்பா ஐதரசம் வந்து C∆H கார்பனுக்கு பக்கத்துல இருக்கிற கார்பன்ல இருக்கிற ஐதரசன் ஆல்பா ஐதரசன். அப்ப இன்னொரு மூலக்கூறு என்ன செய்யும், ஆல்பா ஐதரசன் உடைக்கப்பட்ட நிலையில் CH2- இந்த தொகுதிக்கு C∆H இப்படி மாறி இந்த ரெண்டு தொகுதியையும் என்ன செய்யற இதுல வந்து இணைக்கலாம். அப்ப இதுல ஒரு முனைவாக்கம் ஒன்று ஏற்பட்டு டெல்டா- டெல்டா+ என்று மாறும். ஆகவே அந்த தொகுதியில இணையும் CH3CHOH இந்த டெல்டா- ஓட H+ இணையும், டெல்டா+ ஓட CH2- இணையும். CH2 C∆H இப்படி இணையும். தொடர்ச்சியாக H+ சேர்க்கப்பட்டீங்கனால் இந்த ஒடுக்கல் தாக்கத்துல இணைந்த புள்ளியில இருந்து நீர் அகற்றப்படும். அப்ப இங்க OH இதுல இருந்து H அகற்றப்படும். அப்ப நீர் அகற்றப்படும் தொடர்ச்சி. அப்ப விளைவு CH3CH∆CH C∆H இப்படி விளைவு உருவாகும். இதுல சொல்லப்பட்டிருக்கிற விளைவுகள் P இதுக்குரிய கட்டமைப்பு, இது Q இதுக்குரிய கட்டமைப்பு. தொடர்ச்சியாக CH3MgBr அது தெரியும் உங்களுக்கு. CH3MgBr என்றால் என்னென்ன பகுதிகளில் தொழிற்படும்? கிரிக்னாட் சோதனை பொருள் தொழிற்படுகின்றது. அதாவது கார்பனேட் தொகுதியுடன் கிரிக்னாட் சோதனை பொருள் தொழிற்பட்டால் கர்நாட்ட கூட்டல் தாக்கம் கூட்டல் அடையும். இந்த தொகுதிக்கு குறுக்கே கூட்டல் அடையும். அப்ப கர்நாட்ட கூட்டல் தாக்கம். அடுத்தது ஒரு ஏலைட் தொகுதி C∆H இருக்கலாம், RX இருக்கலாம், RC∆OR தொகுதியா இருக்கு, எஸ்டர் தொகுதியா இருக்கலாம்,
ஈதர் தொகுதி அறிந்தால் இந்த தொகுதிகளுக்கு குறுக்கே பிரதியீடு நடக்கும். RMGBr CH3NGBr பிரதியீட்டுக்கு உட்படும். கர்நாட்ட பிரதியீடு, கர்நாட்ட பிரதியீட்டு தாக்கம், கர்நாட்ட பிரதியீடு தாக்கம். ஆகவே இதிலையும் C டபுள் பாண்ட் H இருக்கின்றது. CH3MGBr சேர்க்கும் போது அது H+ போடப்படுகிறது நீர்ப்போப்படையில். C டபுள் பாண்ட் ஒன்று அல்டிகைட் அங்கே இருக்கின்றது, அல்டிகைட் தொகுதியில் வந்து இணையும். ஆகவே CH3 CH டபுள் பாண்ட் CH இந்த தொகுதியில OH இந்த OMGBr மாறக்கூடிய OH மாறும். இதுல CH3 இணையும். இதான அதுக்குரிய கடைசி விளைவு PQR. இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய விளைவை பாருங்க. அப்ப ஆன்சர் 4வது ஆன்சர்ல கொண்டு இருக்கின்றது. வடிவா பாருங்க. இதுலயும் பிள்ளைகள் தொழிற்பாடுகள் கிளியரா இருந்தா இந்த கேள்வியை செஞ்சுட்டு போகலாம். ஒடுக்கல் தாக்கம், ஒடுக்கல் தாக்கம் அல்பா ஐதரசன் காணப்படணும். வடிவா எழுதுங்க. எப்படின்னா இந்த அல்டிகைட் தொகுதியோட இங்க இன்னும் ஒரு அசட் அல்டிகைட் தொகுதியில கார ஊடகம் காரணமாக அது H+ இழக்கப்பட்ட நிலையில காணப்படும். அந்த ரெண்டு அயனையும் இந்த C டபுள் பாண்ட் தொகுதிக்கு குறுக்கே கொண்ட இணைக்கப்பட்ட தொகுதி, இணைக்கப்பட்ட தொகுதியில இருந்து நீங்க H+ சேர்க்கப்பட்ட அந்த இடத்துல இருந்து நீராகப்படும். நீராகினதுக்கு பிறகு CH3MGBr H+ சேர்த்தால் இந்த C டபுள் பாண்ட் குறுக்கே அது இணையும். CHOH CH3 என்ற விளைவு வரும்.